உயிரிழந்தவர்களை புதைக்க சுடுகாடு அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் பொன்னூர் ஊராட்சிக்குட்பட்ட மல்லிகைச்சேரி கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கிராமத்தில் உயிரிழந்தவர்களை புதைப்பதற்கும் எரிப்பதற்கும் அப்பகுதியில் இடுகாடு ஒன்று இருந்தது. அந்த இடம் ஆக்கிரமிக்கப்பட்டு செங்கல் சூளையாக மாறிவிட்டதால் இறந்தவர்களின் உடல்களை 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமந்து சென்று அடக்கம் செய்ய வேண்டிய நிலை உள்ளது. உரிய பாதை இல்லாத காரணத்தால் வயல்வெளிகளில் உடல்களை சுமந்து செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தங்கள் கிராமத்திற்கு அருகிலேயே நிரந்தர சுடுகாடு அமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் பொன்னூர் வட்டம் மல்லிகைச்சேரி கிராமத்துக்கு சொந்தமான சுடுகாடு ஒன்று உள்ளது. அது சோழம்பேட்டை வட்டத்துக்குள்ளே உள்ளது. அதை மீட்டு தர சொல்லி தான் எங்களோட போராட்டங்கள் அதிகமாக செஞ்சிட்ருக்கோம். இது நாள் வரைக்கும் அதை மீட்டு தரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கல. தனி நம்பர் ஆக்கிரமிச்சா அதில் தேக்கு மற்ற இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அது உடனே மீட்டு தர வேணும். அதை இல்லாமல் எங்கள் ஊரில் ஒரு சுடுகாடு, எங்கள் கொரோனா காலத்தில் எங்களால் இங்கே வர முடியாத காரணத்தினால எங்கள் ஊர்லேயே ஒரு சுடுகாடு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கும் சரியான பாதைகள் இல்லாதனால ரொம்ப மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கோம். அதுவும் மழைக்காலங்களில் மிக மிக சிரமமாக உள்ளது. இதை உடனடியாக மீட்டு எங்களுக்கு உரிய சுடுகாடு அமைத்து தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். இது இல்லாமல் அளவீடு பண்ணி கொடுங்க. இது இல்லாமல் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். முதல்வர் வரையில் மனு கொடுத்துருக்கோம். சரியான நடவடிக்கைகள் இது வரைக்கும் நடக்கவில்லை. உடனே அளந்து தருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.